சரி 2026ல யார் ஜெயிப்பானாவது தெரியுமா? தெரியாதுடா, தெரிஞ்சா வந்து சொல்லணுமா? எனக்கே தெரியும் சார், அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும். ரொனால்டோவெல்லாம் ஆட விடுவாங்களானே தெரியல, அங்க ஒரு அரசியல் பண்றானுங்க. டேய் என்னடா எங்கெங்கயோ போற, குழப்புறியாடா? அணில் பழத்தை கட்சி மிச்சம் வைக்கிற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறியாடா? சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரிஞ்சு நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? டேய் உனக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு Okay, moving on. The 8th strongest team. France versus Netherlands. யார்? ஓகே, இது பிரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்பானியோல் வர்சஸ் பெல்ஜியம். எஸ்பானியோல் பக்கா. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நான் இதே இது போன வருஷம் பெல்ஜியம் இருந்ததுன்னா பெல்ஜியம் எடுத்திருப்பேன். போன வருஷம் பெல்ஜியமா இருந்திருந்தா. நவ் ஒன்லி அட்டாக்ல டோக்கு தான் இருக்கான். டோக்கு நீங்க என்ன டோக்கு பண்ண போறீங்கன்னு தெரியல. ஏய், ஆனா டோக்கு நான் வந்து இதை உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. போன வருஷம் வேர்ல்ட் கப் நடக்கச்சுலேயே நான் டோக்கோவை பற்றி பேசினேன். ஒருத்தனும் என்னை மதிக்கலை. அப்போ வந்து அவன் ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன கிளப்ல விளாண்டுட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு ஹாஃப் டைமில் ஒரு டோக்கோ ஒரு 2-3 மேட்ச்ல தான் இறக்குனானுங்க. ஓகேவா, செம்மையாக விளாண்டான். எல்லாரும் வந்து நான் சொன்னேன் டோக்கு தான் வேர்ல்ட் கப் முடிச்சோடனே எவன் இந்த பிளேயரை தூக்க போறான்னு தெரியல அப்படின்னு. 2 வருஷமா ஒருத்தனும் தூக்கலை. கடைசி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேன் சிட்டி போயிட்டு டோக்கோ நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். 40 மில்லியனோ என்னமோ தான். பட் செம பிளேயரு அந்த டைம்லயே. அந்த டைம்ல 18 வயசோ என்னமோ. எக்ஸ்ட்ராடினரி. நான்லாம் அவனெல்லாம் உடனே தூக்கலங்கிறதே என்னெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. பிரேசில் வர்சஸ் இங்கிலாந்து. இப்போ சொல்லு யாரு? பிரேசில் தான். மேபி இங்கிலாந்து என்னோட ஃபேவரட்டா இருந்தாலும் பிரேசில் எனக்கு அதான் சரி. சொல்றேனே. பிரேசில் வந்து இந்த வேர்ல்டு கப்ல தே ஆர் நாட் ஓவர் ரேட்டட். இந்த ஒரு சென்டென்ஸ் தான். இல்ல நான் உன்னோட முட்டுக்கே நான் வரேன். பிரேசில் அட்டாக்கிங் டீம், ஓகேவா? இங்கிலாண்டும் அதே பாலிசி தான். இங்கிலாண்டும் அட்டாக் பண்ணியே தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா உங் மேனேஜர் யாரு இங்கிலாந்துக்கு? உன்னோட எக்ஸு. அவன் பார்க் பண்ணிடுவான் பஸ்ஸை. அவன் கோலி அடிக்கலான்னு பார்க் பண்ணிடுவான். கவுண்டர் அடிச்சே உள்ள போயிருவான். பிரேசில் அங்க அடி வாங்கும். லுச்சலுக்கு என்ன பிரச்சனைனா அந்த பார்க் பண்றதுக்கு he needs a good defensive side இருக்கணும், சரியா? ஆனா இங்கிலாந்து குட் ஏன் இல்ல நீ நினைக்கிற? குட் அட்டாக்கிங் இருக்குது. ஸ்டில் டிஃபெண்டர்ஸ் ஆர் தேர். நீ வந்து ரீஸ் ஜேம்ஸ் வைப்பான். சரி, 5 பேர். அவனோட பிலாசபி வந்து 5, எப்பவுமே 5 பேரை விளாடுவான், ஓகேவா? இந்த இதுலயே 5 பேரை விளாடுவானே வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் எவ்வளவு வச்சு விளாண்டுட்டு இருக்கான் அதை பார்ப்போமா? அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். கடந்த மேட்ச்ல வந்து என்ன ஃபார்மேஷன் யூஸ் பண்ணியிருக்கான்? 4 பேரை தான் யூஸ் பண்ணியிருக்கான். சரி, அதுலயே நீங்க வருவோம். ஆனாலும் டம்மியா தான் இருக்கானுங்க. ஆனா நியூசிலாந்து கூட பழைய மேட்ச்க்கு எங்கேயாவது போலாம். ஜப்பான் கூட தோத்துருக்கானுங்க, ஓகேவா? அதை பார்த்துக்கோ. 1 ஏப்ரல் ஜப்பான் கூட தோத்துருக்கானுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. இது வரைக்கும் கூட வர சரி, மாட்டாங்கன்னு சொல்லாத. சொல்றேன். நான் ஜப்பானை வந்து நீ குறை சொன்னல, ஜப்பான் வந்து உள்ள வராதுன்னு சொன்னல, அதுக்காக நான் சொல்றேன். சிபி பாரு, ஜான் ஸ்டோன்ஸ், இந்த மார்க்யூ நல்ல சிபி ப்ரோ. ஜான் ஸ்டோன்ஸ் டீசென்ட்டான சிபி. நிக்கோ ரைலி இருக்கான். ரீஸ் ஜேம்ஸ் நல்ல சிபி. ஹீ கேன். ஓகேவா? மார்க்யூ, ஜான் ஸ்டோன்ஸ், ரீஸ் ஜேம்ஸ், நிக்கோ ரைலி முடிஞ்சிருச்சு. நிக்கோ ரைலிய கூட இல்லாம டான் பர்னையும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணா அவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரீஸ் ஜேம்ஸோட மொரட்ட ஃபேன் நான் தான் சொல்லுவேன். ஆனா நானே சொல்றேன் ரீஸ் ஜேம்ஸ் ஃபார்ம்லாம் இல்ல, he can get through it. இங்க வேற ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் அலெக்சாண்ட்ரோ இஸ் சேம், ஓகேவா? நீ வந்து ஹெட் டு ஹெட் நீ பார்த்தாலும் இங்கிலாந்து அண்ட் பிரேசில் இஸ் சேம். எப்படி திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் பிளேயர்ஸ் டு பிளேயர்ஸ். பிரேசில் அண்ட் இங்கிலாந்து வில் பி த பேட்டில் ஆஃப் மேனேஜர்ஸ். டுச்சல் வர்சஸ் ஆன்ஸ்லாட்டி வந்து அடிக்கலாம். பிரேசில் வந்துட்டு அவன் நல்ல ஃபார்ம், நல்லா ஒரு இது போட்டு ஒரு டாக்டிக்ஸ்லாம் போட்டு அடிக்கலாம். டுச்சல் ஒன்றும் பண்ண மாட்டான். தம்பி போ 10 பேரும் போஸ்ட்டுக்கு முன்னாடி நில்லுப்பா,
பார்க் பண்ணுப்பா அப்படின்றான். அடிக்க முடியாது பிரேசிலால. என்ன பண்ணுவானுங்க? வினிஷியஸ் வந்து மேன் மார்க் பண்ணுவான். ஒருத்தனை 2 பேரை கூட வைப்பான். ரஃபினியாவை மேன் மார்க் பண்ணுவான். அதுக்குதான் ரஃபினியா வினிசியஸ் சொல்றேன். அதனாலதான் நான் 2 பேரை மேன் மார்க் பண்ணுவானுங்கிறேன். வினிஷியஸ் பால கூடன்னு அழுவான். மேன் மார்க் பண்ணிட்டா என்ன பண்ணுவான்? டுச்சில் வந்து பார்க் பண்ணிடுவான். நீ வந்து அடி. நீ நான் சொல்லவா? நீ வந்து இந்த மேட்ச் நடந்து வச்சுக்கோங்க. ரைட் மை வேர்ட்ஸ். ரீஸ் ஜேம்ஸ் வில் பி வினிஷியஸ் ஷேடோ. நீ வினிஷியஸ் எங்க போனாலும் கூட போவான். எப்படி ஹவு ரீஸ் ஜேம்ஸ் வாஸ் டாக்லிங் ஹாலண்ட், த சேம் திங் வில் ஹேப்பன். ஞாபகம் இருக்கா உனக்கு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல? வினிசியஸே எனக்கு ஞாபகம் இருக்கு. ரீஸ் ஜேம்ஸ் வினிசியஸே எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் நான் மட்டுமே தான் சொல்றேன், ஒரு நீ மேட்ச்ல வந்து வினிசியஸ் நீ ஜெயிச்சிருக்கான், உட்காரு ஒரு மேட்ச்ல ரீஸ் ஜேம்ஸ் ஜெயிச்சிருக்கான். சரியா? உட்காரு ஓ நில்லு அப்படின்மா. ரிச்சல் வந்து நீ போ, எனக்கு வினிஷியஸ் எங்க எனக்கு போறானோ என்னமோ போய் பக்கத்துல ரஃபினியா போய் மேல நில்லு நம்பிக்கை அப்படின்மா. இருக்கு. ரஃபினியா மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு. எனக்கும் வினிசியஸ் மேல ரஃபினியா மேல நம்பிக்கை நம்பிக்கை இல்ல. இருக்கு. எனக்கு எனக்கும் ரஃபினியா நம்பிக்கை மேல இருக்கு. ஒருத்தனை மார்க் பண்ண வைப்பான்னு எனக்கு தோணுது. தி திங் இஸ், ஒரு 3 பேர் வந்து அங்க பெஸ்ட். அந்த 3 இந்த பேரை ஒருத்தனையா மார்க் பண்ண விட்டுருவான் அவன். இவனையும் மறந்துடாத. யுனைடெட்ல இருந்தானே குன்யாவா, அந்த ஸ்ட்ரைக்கர், அவனும் இறங்க வாய்ப்பு இருக்கு. மேத்யூஸ் குன்யா அவனும் இறங்குவான் அந்த நேரம். May not. பாப்போம். எனக்கு வந்து பிரேசில் அன்சலாட்டி மேல எனக்கு எவ்வளோ இது இருக்கோ, எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கோ, அவன் எப்படி ஒரு நல்ல மேனேஜரா இருக்கான்னு தோணுதோ, அதே அளவுக்கு ஐ நோ அபவுட் டுச்சல். ஹவு வாட் டாக்டிக்ஸ் தட் ஹில் யூஸ். அதனால நான் சொல்றேன், இங்கிலாந்து வந்து உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஓகே வில் செலக்ட் பிரேசில். பட் நான் இப்போ சொல்றேன், இங்கிலாந்து உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் த கோட்ஸ். இல்ல இல்ல ஆடுகளின் கோட் போராட்டம். ஆடுகளம். வர்சஸ் குட்டி கோட் அப்படி சொல்லிக்கோ. குட்டி கோட்டு. ஒரு குட்டி கோட்னா ஒரே அர்ஜென்டினா நினைச்சிருவாங்க ப்ரோ. மெஸ்ஸின்னு சொல்லிடுவாங்க. குட்டி கோட்டுன்னு சொல்லக்கூடாது. ஒரே கோட் கோட் வர்சஸ் கோட் வானபி. அப்படி சொல்லுவேன். கோட் இல்ல இல்ல வர்சஸ் இது கோட் வானபி. கோட் வர்சஸ் the guy who claims himself as goat. அப்படி அது சொல்லு. சொல்லலாம். இல்ல the guy who have more Ballon-d'Ors, the guy who have more இன்னொன்னு என்னதுல soccer awards. Soccer awards. சரி soccer awards. விடு. அர்ஜென்டினா தான். on paper போர்ச்சுகல். அர்ஜென்டினா சொல்றேன். இல்ல போன 11 நான் இது இருக்குல்ல, கடைசி வரேன். இல்ல இது வந்து குவார்டர் ஃபைனல் தானே. இது குவார்டர் ஃபைனல் தானே. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல இருந்து வரலாம். சாரி, செமி ஃபைனல் தானே. மேல இருந்து வருவோம். 2 தானே. ஐயோ இல்ல குவார்டர் ஃபைனல் தானே. இதான் லாஸ்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செமி ஃபைனல்ல முடிச்சு நான் இந்த குவார்டர் ஃபைனலுக்கு வரேன். அந்த செமி இல்ல நான் சரி ஓகே நான் சொல்றேன். அர்ஜென்டினா வந்து நீ அர்ஜென்டினாவோட பிளேயிங் 11 நீ சொல்ல. என்ன பிளேயிங் 11 வச்சு ஆடுவாங்க நீ சொல்ல. பிளேயிங் 11 தெரியுமா? 2022 வேர்ல்ட் கப் சொல்லு. இருக்கா? அப்படியே வச்சு ஆடுவானுங்க. ஆமா, ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்கு. அதுதான் நான் தப்புங்கிறேன். தப்பே இல்ல. அது தப்பு. நான் வந்து மெஸ்ஸி சப்போர்ட்டர் ஓகேவா. அர்ஜென்டினா தான் சின்ன வயசுல இருந்து நான் அர்ஜென்டினா சப்போர்ட்டர். ஆனா இந்த வாட்டி வாட் லியோனல் ஸ்கலோனி இஸ் கோயிங் டு டூ, அவன் அப்படியே லைக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே அவனுக்கு க்ளோஸ். இவங்களால தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கான் ஓகே. பட் ஸ்குவாடே சேஞ்ச் பண்ணாம அப்படியே அந்த ஸ்குவாடை தூக்கி விளையாடுறது வந்துட்டு விச் இஸ் வெரி இடியாட்டிக் திங் டு டூ. பட் அதுதான் அவன் பண்ண போறான். அது பெரிய தப்பு. அப்போ எல்லாருமே சின்ன பசங்களா இருந்தாங்க. இப்போ எல்லாருமே என்ஜோ ஃபார்ம் அவுட். சின்ன பசங்க இல்லையே. சரி ஓகே, ஒட்டமெண்டி எடுத்துக்கோ. ஒட்டமெண்டி போச்சு. நான் சொல்றேன், என்ஜோ ஃபார்ம் அவுட் ஆயிருக்கானா, மெக்காலிஸ்டர் ஃபார்ம் அவுட் ஆயிருக்கானா, மொலினா ஃபார்ம் அவுட் ஆயிருக்கானா, யாருமே ஃபார்ம் அவுட் ஆகல. எல்லாருமே சரி நீ ஸ்டார்டிங் 11 சொல்லு. டிஃபெண்டர் எமிலியோ மார்டினஸ் பக்கா. லெஃப்ட் பேக் யாரா ஆடா இப்ப? டாக்லஃபிகோ. லெஃப்ட் டாக்லியோஃபிகோ வந்து நான் என்ன சொல்றேன், டாக்லியோஃபிகோவை எடுக்காம ஆனா அவன் விளையாடல. அவனுக்கு பதிலா இவன் யாருன்னா டாக்லஃபிகோ மட்டும் தான் ஒரே சேஞ்ச். சரி போனோட்டி இவன் ஆடினா என்ன, அக்குனா விளையாடினான். அக்குனா வந்து அக்குனாவே எனக்கு பிடிக்காது. லெஃப்ட் பேக்ல அவன் அப்பப்போ அட்டாக்ல போயிட்டு கொஞ்சம் கோட்டை விடுவான். பட் ஸ்டில் ஓகே டாக்லியோஃபிகோ. No, the way he plays is good. கப்பு வின் பண்ணானுங்க ப்ரோ. கப்பு வின் பண்ணானுங்க. டாக்லியோஃபிகோ ஓகே. சென்டர் பேக் யாரு? சென்டர் பேக் ஒட்டமெண்டி.
ஒட்டமெண்டி தான் தப்புனுங்கிறேன். ரொமேரோ ஒட்டமெண்டி நீ எடுக்காம ரொமேரோ ஓகே. ரொமேரோ இஸ் ஃபிக்ஸ்ட். ஆனா ரொமேரோவே எப்போ கால விடுவான்னு தெரியாது. அவனும் டிலிட்டும் ஒண்ணுதான். எப்போ ஓடுறவனுங்களுக்கு நடுல கால விட்டு ரெட் கார்டு வாங்குவான்னு சரி சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. மேனேஜருக்கும் ஒட்டமெண்டி தெரியாது. ஒட்டமெண்டி இல்லனா லிசாண்ட்ரோ மார்டினஸ் லிசாண்ட்ரோ மார்டினஸ் பஸ். லிசாண்ட்ரோ மார்டினஸ்லாம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ். லிசாண்ட்ரோ மார்டினஸ்லாம் நீ பாஸ் சொல்லவே நீ கூடாது. அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒட்டமெண்டி தான் பிளேயிங் கிரவுண்ட்ல இருப்பான். இப்ப கண்டிப்பா அப்படி இருப்பான். நான் அதான் அப்படி சொல்றேன். அப்படி 100% குரூப் ஒட்டமெண்டி தான். ஸ்டேஜ்ல அப்படி குரூப் ஸ்டேஜ்ல ம். ஒட்டமெண்டி ரொம்ப சொதப்புற மாதிரி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா மார்டினஸ் வந்து பெர்ஃபெக்ட் பேக்கப். இதுல என்ன இருக்கு? மார்டினஸ் இருக்கான், பேக்கப்ன்னு ரொமேரோ சொல்லுவேன். இருக்கான். பெர்ஃபெக்ட் பேக்கப்ன்னுலாம் சொல்ல மாட்டேன். மார்டினஸ், ரொமேரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமேரோ சீக்ரெட்ஸ். ஓகே. இந்த ரொமேரோ இந்த வந்து காம்போவே நல்ல ரைட் காம்போ பேக்கு தான். ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ரைட் சென்டர் பேக் வந்து ரொமேரோ ஃபிக்ஸ்டு. இந்த ஆ, ஒட்டமெண்டி தான் எனக்கு கொஞ்சம் டவுட். ஏன்னா தலைவனால 90 மினிட்ஸால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியாது. அதுக்கு தான் தட் இஸ் தி லிசாண்ட்ரோ ஒன்லி இஷ்யூ. மார்டினஸ். அதுக்கு தான் லிசாண்ட்ரோ மார்டினஸ். Played சரி every ஓகே. United match. ஃபைன் 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 ஃபைன். எனக்கு தெரில. பார்ப்போம். ஓகே. மொலினா ரைட் பேக் நெக்ஸ்ட் மொலினா. அவங்களோட ஏ எல்லாருமே பக்கா. அவங்களோட லைனப் வந்து எப்பவுமே இட்ஸ் கோயிங் டு பி 4-2 4-2-3-1 தானே அர்ஜென்டினாக்கு 4-3-3 தான். ரீசெண்டா. ஓரளவுக்கு 4-2-3-1 or 4 4-3-3 தான். அவனுங்க வந்து 4-2-3-1 ஆடுவானுங்க. பட் 2 பேரும் மறுபடியும் மிட்ஃபீல்ட்ல வந்துருவானுங்க. மிச்சம் 2 பேரும் அட்டாக்குக்கு போவானுங்க. அப்படிதானே இப்போ அதுதான் ஆடுவானுங்க. 4-3-3 தான் அப்பனா. திரும்ப 4-3-3 4-3-3 தான் வரும். தான். பட் ஆனா ரெண்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை வச்சு ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சு தான் ஆடுவானுங்க. விச் இஸ் ஓகே. பார்ப்போம். நான் சொல்றேன். 2 மிட்ஃபீல்டர் யாரு? மெக்காலிஸ்டர், என்சோ. மெக்காலிஸ்டர் முன்னாடி ஆடுவான். ஆ. பேக் ஆட மாட்டான். என்சோ இஸ் அ நாட். இங்க பாரு, நீ என்சோவும் நீ சொன்ன 2 டிபாலும் பேருமே இருப்பாங்க. இல்லனா பாராடஸ் இருப்பான். நீ சொன்ன 2 பேருமே சென்டர் மிட்ஃபீல்டர். அர்ஜென்டினாக்கு அங்க டிஃபென்ஸ்ல இஷ்யூ. இங்க பாரு நான் டிஃபென்சிவா அதுதான் எவனாவது சொல்றேன். இருக்கணும். எங்க டிஃபென்ஸ் இஷ்யூவே இல்ல. இந்த டீம் தான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. நீ என்ன இல்ல சொல்றனா இந்த நீ டீம்ஸால சொல்றது எப்படி ஜெயிச்சானுங்க. தெரியுமா சொல்ற? ஆனா போன வட்டி வந்து ஒட்டமெண்டி வாஸ் நல்லா விளையாண்டுட்டு இங்க இருந்தான். பாரு அதனால ஓகே. நீ இந்த என்ன வட்டி சொல்ற? அவன் அப்படி கிடையாதுங்கிறேன். ஒட்டமெண்டி ஒருத்தன். நீ ஒட்டமெண்டி ஒருத்தன் சொல்ற. நான் ஒட்டமெண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 50% 60% ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு லிசாண்ட்ரோ மார்டினஸ் இருக்கான். சரியா? அது நீ சொல்ற. அதே பிளேயிங் லெவல் இங்க வருது. சேம் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்ல வரல. தே ஹேவ் ஆல் கான் பெட்டர் தான். யாருமே கம்மியாகல. மெக்காலிஸ்டர் ம். கூடியிருக்கான். என்சோ கூடியிருக்கான். ஆல்வரஸ் எங்கேயோ போயிட்டான். ரைட் பேக்ல மொலினோலாம் எங்கேயோ போயிட்டான். சரி சரியா? சரி ஓகே ஓகே. நீ இதுக்கே வரலாம். 4-3-3ன்னு லிசாண்ட்ரோ வச்சுக்கோல. மார்டினஸ் 4-3-3 பக்காவா இருக்கு. வச்சுக்கோ. நீ ஆ. அந்த இதுல இரு 4-3-3 ஓகேவா? டிஃபென்ஸ் ஓகே. 3ல வந்து என்சோ, ம். என்சோ, மெக்காலிஸ்டர், இவன் ஒண்ணு யாரு? டிபால் இல்லனா டிபாலு பாராடஸ். டிபால் இல்லனா பாராடஸ். இல்லனா சரியா? பாராடஸ். பாராடஸ்னு ஒருத்தர் இருப்பான் பரடஸ் தெரியுமா? ஆட மாட்டான். ஆடக்கூடாது. பரடஸ் ஆடக்கூடாது. டிபால் ஆடினா இல்லனா அப்படின்னா பாராடஸ் அவ்வளவுதான். ஐ வுட் பி பிஸ்ட் ஆஃப். ஏன்னா பெரடஸ் எல்லாம் அவ்வளவுதான் ஃபார்ம் அவுட். மெக்காலிஸ்டர் ஆடணும். மெக்காலிஸ்டர், டிபால் அண்ட் என்சோ எனக்கு ஓகே. எனக்கு டிபால் அட்டாக் மேல தான் எனக்கு பெருசா அட்டாக்ல நம்பிக்கை இல்ல. வந்து அதுக்கு தான் சொல்றேன். எனக்கு வந்து மிட்ஃபீல்டர் மேலே நம்பிக்கை இல்லை. பட் ஓகே ஃபைன். மெக்காலிஸ்டர் லெஃப்ட்ல வந்து மெக்காலிஸ்டரும் என்சோவும் ஃபார்ம். மெக்காலிஸ்டர் ஓகே. சரியா? மெக்காலிஸ்டர், என்சோ ஓகே. அந்த டிபால் அண்ட் growthஓட பெரடஸ் கிராஃப் 2 பேர் மேலே பாத்தீங்கன்னா எனக்கு மேல நம்பிக்கை இல்லை. இருக்காங்க. தெரியல. ஓகே ம். ஃபைன். ம். நீ வந்து அட்டாக்ல ரைட் வந்து மெஸ்ஸி, சென்டர் வந்து யார் ஆட இப்ப? லொட்டாரோ மார்டினஸையா லெட்டரோ மார்டினஸ். இல்லனா லெட்டரோ அப்ப மார்டினஸ். ஜூலியன் அல்வரஸ்? லெஃப்ட். He can. லெஃப்ட் ஆடுவானா அவன்? ஆமா. He can. அர்ஜென்ட் Will he? He can. Will he? அர்ஜென்டினாக்கு he will play left. அத்லெட்டிகோக்கு he will play striker. இதுதான் அவனோட மைண்ட் செட். சரி ஓகே. ஓகே ஃபைன். இந்த ஃபைன். டீம் நீ இந்த டீம் இந்த டீம் வந்து நல்ல டீம் நான் சொல்ல மாட்டேன். போன இதை கம்பேர் பண்றப்போ போன they have இதுல gone உள்ள better அப்படிதான் வந்ததுக்கு நான் சொல்லுவேன். இந்த டீம் வந்து கொஞ்சம் ஸ்டெப் டவுன்னு நான் சொல்லுவேன். நான் ஸ்டெப் டவுன்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற டீம் சுத்தி உள்ளவங்க எல்லாரும் செம எவால்வ் ஆயிருக்கச்சுல இந்த டீம் வந்து அந்த அளவுக்கு எவால்வ் ஆகல. தேர் வேர் குட் யாரு பிளேயர்ஸ் விச் எவால்வ் ஆயிருக்கா? அர்ஜென்டினா டீம் டிட் வேற நாட் பிக் வேற அப். யாரு எவால்வ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்பெயின் ஆயிருக்கு. ஓகே. இல்ல சரியா? இவனுங்க சரி இரு ஒரு நிமிஷம் இரு. லெஃப்ட் விங்ல வந்து நான் சொல்றேன். லெஃப்ட் விங்ல வந்து இவன் ரியல் மேட்ரிடுக்கு ஒரு பிளேயர் இருந்தான்ல, அவனை எடுத்துருக்கலாம் ஒன்னு. இன்னொன்னு இவன் மேன்யூல இருந்து ரொனால்டோவோட கண்ணி, அவன் பேர் என்னது? கர்னாச்சோ.
அவன் செல்சில நல்லா விளையாடல. ஐ நோ செல்சில நல்லா விளையாடல. பட் ஸ்டில் அவன்லாம் விடுது அவனை கர்நாச்சோ எடுத்திருக்கலாம். அவன்லாம் தூக்கி குப்பையில போடல. வேஸ்ட்ல அவன். பட் ஸ்டில் ரியல் மேட்ரிட்ல உள்ள லெஃப்ட் விங்க எடுத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது எடுத்து அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அவனை எடுத்திருக்கலாம். இன்னொருத்தன் இருக்கான் தெரியுமா? அந்த அவன் யாரு இல்ல பேஸ்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? கோமோல அடிலாம். ம். அவன் தான் அவன் அந்த இருக்கானே. நிக்கோபாஸ். அவன் இருக்கான். ம். அவன் பாரு அவன் அவன்லாம் இருக்கான். சைன் ஆகக்கூடிய ஆளு. இப்போ யாருக்குமே தெரியாது. நிக்கோபாஸ்லாம் வந்து இப்பதான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா ஆடுறான். ம். அவன் பாரு அவன்லாம் சைன் ஆவான். சரி இது ஓகே ஃபைன். மூவிங் ஆன் டு போர்ச்சுகல். சரி போர்ச்சுகல்ல நான் டிஃபென்ஸ் மிட் எல்லாம் விட்டுரு சரியா? டிஃபென்ஸ் மிட் சூப்பரா இருக்கு. கீப்பர் பக்கா. டிஃபென்ஸ் பக்கா. கோல் Midfield, கீப்பர் செட்டு பிரச்சனையே இல்லை. கோல் பேக்கப்ல இருந்து கூட பக்கா. சரி டிஃபென்ஸுக்கு ரைட்டுக்கு கேன்சலோ, லெஃப்ட்டுக்கு நூனோ மெண்டஸ், சென்டருக்கு வந்து யூ ஹாவ் போத். யாரு ரூபன் டியாஸ் இருக்கான். அப்படி இல்லை அப்படின்னாலும் அரகோ இருக்கான், வெய்கோ இருக்கான். தே கேன் மேனேஜ். மிட்ஃபீல்டர் அராகோவா? 2 சீடியம், இல்ல விட்டீனியா ரூபன் 1, டியாஸ்க்கு யாரு? ஜான் எவஸ் 1. ரூபன் டியாஸ் பக்கத்துல யாரு ம்? போர்ச்சுகலுக்கு? சிபி. சிபி இவன் இருக்கான்ல, 2 பேர் இருக்கானுங்கல்ல. ரூபன் டியாஸ் ஒண்ணு. வெய்கோ இருக்கான்ல. வெய்கோ இந்த டீம் வில்லேரியல். டொமாஸ் ரோஹோவும் இருக்கான். 2 பேரு. இல்ல இவன் ஆடுவானே இன்காசி ஆடுவான். இன்காசியோ தான் ஆடுவான். இன்கான்சியோ ஓகே. மிட்ஃபீல்டருக்கு வருவோம். மிட்ஃபீல்ட் ஓகே. ஜோவான் எவஸ், விட்டினியா விட்டீனியா, ப்ரூனோ. சரி முடிஞ்சிருச்சு அங்க நான் என்ன மிட்ஃபீல்டு சொல்றேன் இருக்கிறதுலயே இந்த டாப் கிளாஸ் மிட்ஃபீல்ட்ல நான் போர்ச்சுகலை வைப்பேன். இந்த மிட்ஃபீல்ட் வந்து இஸ் பெட்டர் தென் அர்ஜென்டினா மிட்ஃபீல்ட் சரியா? இல்லன்னு சொல்லல. அட்டாக் அடுத்து ரஃபேலியோ 5 மேட்ச் மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல்ஸ் யுவர் மேட்ச் ப்ரோ. வெயிட் பண்ணு. அட்டாக்கு வந்து ரஃபேலியோ ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் கிடையாது சரியா? எழுதி வச்சுக்க. சரி தூக்கி விட்டுரு. ஓகே குவார்டர் ஃபைனல். ஓகே. அதாவது இந்த அர்ஜென்டினா மேட்சுக்கு தான் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜோ ஃபிலிக்ஸ் ஆடுவான். நான் வந்து இன்னொன்னு சொல்லவா, நான் எப்படி வைப்பானுங்கன்னு நான் சொல்லவா. இவனுங்க வந்து 4-4-2 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 மிட்ஃபீல்டா? இவனுங்க வந்து ஆரம்பிக்கஸ்ல 4-4-2 வைக்க மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்லிலே அப்படி ஆடலையே. ஃப்ரெண்ட்லி அப்ப என்ன ஆடி இருக்கானுங்க? 4-2-3-1 ஆடி இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்லில பக்காவா தான். 4-2-3-1. சரி அந்த இல்லல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. 4-2-3-1ல ஜோனவஸும் இல்ல, விட்டீனியாவும் இல்ல. அந்த டீம்லாம் கிடையாது. இவனுங்க ஜோனவஸும் உள்ள வந்ததுக்கு அடுத்தது 4-4-2 மாத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 4-4-2 தான் அண்ணன் வந்து சவுதியில யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. யாரு அண்ணன் வந்து ரைட்டு, இவன் பிலிப் வந்து ஜோ பிலிப் தானே, ஃபெலிக்ஸ் வந்து லெஃப்ட் ஸ்ட்ரைக்கர். பேக்ல வந்து 4 மிட்ஃபீல்ட் நான் சொன்னேன்னா, ஒன்று வந்து ப்ரூனோ வந்து சென்ட்ரல் ஆடிடுவான். ஒன்று வந்து விட்டீனியா, ஜுவானவெஸ், பெர்னார்டோ சில்வா. பெர்னார்டோ சில்வாவும் ஹீஸ் அ பவர் ஹவுஸ் ஓகேவா. இன்ஜின் ஓடிக்கிட்டே இருப்பான், பால் ரெக்கவர் பண்ணுவான், ஓடுவான், பாஸ் பண்ணுவான். பண்ணுவான் பார்த்துருக்கேன், பட் அவன் பண்ணுவான். சிட்டில வந்து என்னைக்கு சிட்டி வந்து ரொம்ப கேவலமா ஆடுறானுங்களோ, த ஒன்லி குட் பிளேயர் இன் தட் டீம் வாஸ் பெர்னார்டோ. பார்க்கலாம். நான் வந்து இஸ் நாட் லைக் பிஃபோர் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பெர்னார்டோலாம் முன்னாடி மாதிரி கிடையாது. சரி ஓகே, முன்னாடி மாதிரி இல்லனே வச்சுக்கோங்க. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சரியா? அங்க வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், அண்ணனை தூக்கிட்டோம் அப்படின்னா டீம் சூப்பருங்க. அண்ணனை விட்டுரு, அண்ணனையும் விட்டுரு, பெர்னார்டையும் விட்டுரு. அடுத்து வரேன் இவன் ஃபெலிக்ஸ் இப்ப எங்க ஆடிட்டு இருக்கான்? அல் நஸர். அங்கே நல்லா தானே ஆடுறான். நான் ஒரு 2 மேட்ச் ஏதோ ஒரு ஹைலைட்ஸ் பார்த்தேன், நல்லா தான் ஆடுறான். அல் நஸர்ல மொத்தமா இருக்கிறதே 3 டீம் சரியா? 2 டீம் இல்ல அந்த அல் இட்டியாட் இருக்கு, அல் நஸர் இருக்கு, இன்னொன்னு வந்து அந்த ப்ளூ கலர் அல் ஹிலால் இருக்கு. 3 டீம் தான் இருக்கு. அல் ஹிலால் 3 டீம்லயுமே அவன் வந்து பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. அங்க மானே தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் சரியா? கரெக்ட்.
ஃபெலிக்ஸ் அவ்வளோலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படிங்கும்போது அட்டாக்கு குப்பையா இருக்கு. ஒரே ஒருத்தன் நல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கானா யாரு இருக்கானா பெர்னாடோ மட்டும் தான் இருக்கான். அவனும் ரைட்ல இருக்கான், ஸ்ட்ரைக்கர் கிடையாது. நீ உள்ள தூக்கி போட்டா கூட ரொனால்டோ குதிக்க மாட்டான், ஹிட் பண்ண மாட்டான், ஃப்ரீ கிக் அடிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். பெனால்டி வந்தா மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுவான். இது வந்து போர்ச்சுகல் வந்து ஒரு அண்ணனை உள்ள வைக்கலாம். ஒன்னு பெர்னாடோ அண்ணனை உள்ள வைக்கலாம், இல்லைன்னா கிறிஸ்டியானோ அண்ணனை உள்ள வைக்கலாம். ஒன்னு கிறிஸ்டியோ ரொனால்டோ உள்ள வச்சானுங்க அப்படின்னா பெர்னாடோ ஸ்லோ பண்ணுவான். சாரி, ரொனால்டோ ஸ்லோ பண்ணுவான் கேம. இல்ல பெர்னாடோ உள்ள வச்சா பெர்னாடோ ஸ்லோ பண்ணுவான். இந்த ரெண்டு பேரும் டீம்ல இல்ல அப்படின்னா கேம் ஃபாஸ்டா போகும், அட்டாக்கிங்கா போகும். இன்னொன்னு இந்த ரெண்டு சொல்லவா, நீ வந்து பேர் இருந்தானுங்க. விட்டீனியா நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா விட்டீனியாக்கு ம். வந்து டெம்பல்டே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தாதான் விட்டீனியா நல்ல பிளேயர், சரியா? இல்லைன்னா விட்டீனியா வந்து நார்மல் பிளேயர் என்னைய பொறுத்த வரைக்கும். விட்டீனியா இஸ் ம். நாட் டிப்ரேன். விட்டீனியா இஸ் நாட் டிப்ரேன். யாரும் அட்டாக்ல இல்லாத போது அவன் போய் ஸ்கோர் பண்ற அளவுக்கு அவன் இது கிடையாது. விட்டீனியாக்கு வந்து டெம்பலே மாதிரி சரி, பிளேயர் ஓகே. இருந்தாதான் விட்டீனியா நல்ல பிளேயர். அர்ஜென்டினா ஓகே. ஆனா தெரியல, இது வந்து இட் மைட் பி லைக் வாட் ஹேப்பன் லாஸ்ட் இயர் பிட்வீன் அர்ஜென்டினா அண்ட் நெதர்லாண்ட். க்ளோஸா தான் போகும். அதுல நான் டவுட். கான்ட்ரோவர்ஷியல் நம்ம அஸ் ஃபக். இவ்வளவு நேரம் பேசினாலே அப்பனா அந்த மேட்ச் க்ளோஸா தான் போகும்னு அர்த்தம். இல்ல இது எய்தர் இட் கேன் பி சோ க்ளோஸ் ஆர் எல்ஸ் சோ ஷிட். ஒரு டீம் அடி அடிக்க போறானுங்க, ஒரு டீம் நல்லா வாங்கிட்டு இருக்க போறானுங்க. ஒன்னு செம்ம க்ளோஸா போகும், இல்லனா அடி ஏதாவது ஒரு டீம் எனக்கு பயங்கரமா வந்து அடிக்க போறானுங்க. அர்ஜென்டினாவோட 11 போர்ச்சுகல் 11 ரெண்டுத்தையும் இப்படி பார்க்கும்போது அர்ஜென்டினா பெட்டரா இருந்தது, அவ்வளவுதான். சிம்பிள். எனக்கு போர்ச்சுகல் பெட்டரா தோணுச்சு, பட் ஃபைன். இது முடிஞ்சுச்சா, இது போர்ச்சுகல் ஜெயிச்சுன்னா எனக்கு அது கண்டிப்பா வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல நம்ம வந்து ரெண்டு பேரும் லைவ் இதே ஸ்ட்ரீம் போடலாம், பார்க்கலாம். அடுத்து We'll see. பிரான்ஸ் ஸ்பெயின். பிரான்ஸ் vs எஸ்பானியோல் இருக்கிறதுலயே க்ளோஸான மேட்ச் நான் இதை தான் சொல்லுவேன். பிரான்ஸ் வந்து ஸ்பீட் ஸ்டெமினா இன் பிரான்ஸ் அண்ட் ஹோல்டிங் இன் ஸ்பெயின். யாரு இதுல பிரான்ஸா ஸ்பெயினா? ஸ்பெயின் தான். அதான் நீ சொன்னதான் ஸ்பீட் வர்சஸ் ஹோல்டிங் போது எனக்கு ஹோல்டிங் தான் இஸ் பெட்டர்னு தோணுது. எஸ், ஏன்னா இப்போ இருக்கிற எக்ஸாக்ட்லி. ஃபுட்பால்ல வந்து ஸ்பீடு நீ எவ்வளவு இருந்தாலும் உனக்கு ஹோல்டிங் இருக்கணும். அது இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஆனா லமீன் இதுல ஒரு பெருமாள் கான்ட்ரவர்ஷியலா உனக்கு லமீன் கேக்குறேன். பெருமாள் will Who win will the be the golden boot. goalkeeper? லமீன் பெருமாளா? அவரு தெரிலங்க எனக்கு. பாரு பாரு பாரு. எனக்கு வந்து இந்த மேட்ச் வந்து டிசைட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இஃப் திஸ் மேட்ச் பிரான்ஸ் வின்ஸ், எம்பாப்பே மைட். ஸ்பெயின் வின் பண்ணா லமீன் மைட் ஆர் ஐ திங்க் இட் கேன் கோ டு பெட்ரி as well. பெட்ரி மேட்ச் எல்லாம், பெட்ரி இஸ் a goat of midfield man கோல்டன் பூட் in this தான் past 2 years. கோல்டன் பூட்னா இதுதானே? கோல்டன் பூட்டா? பால்னு நினைச்சேன், கேட்டுச்சு, சாரி. கோல்டன் பூட் வந்து யா இட் மோஸ்ட் ப்ராபப்லி மைட் கோ டு லமீன் யமால். ஏன்னா தலைவன் பெனால்ட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான், ஸோ வாய்ப்பு இருக்கு. பிரேசில் வெர்சஸ் அர்ஜென்டினா, இதுக்கும் அதுல அதே இதுதான். அர்ஜென்டினா ஹோல்ட் பண்ணும், பிரேசில் அட்டாக் பண்ணும். பிரேசிலோட இஃப் நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன், பிரேசில் அண்ட் அர்ஜென்டினா, த வே பிரேசில் அட்டாக்ஸ், அர்ஜென்டினா வந்து தோக்கும். நீ இவ்வளோ நேரம் இல்ல நான் சொல்றேன். நீ வந்து ஒரு இதுக்கு நீ மாத்தி பேசாத. ஒரு இதுக்கு நீ நீ வந்து இவ்வளோ நேரம் நீ வந்து இல்ல பிரேசில் நான் அட்டாக்னு நான் சொல்றேன். டிஃபென்ஸ் இல்லன்னு சொல்லும்போது என்ன ரொமேரோ எடுத்துட்டு வருவேன். நீ மெட் இல்லன்னு சொல்லும்போது நான் மெக்காலிஸ் எடுத்துட்டு வருவேன். அட்டாக் இல்லன்னு சொல்லும்போது நான் ஆல்வரஸ் எடுத்துட்டு வருவேன். எனக்கு புரியுது, சரி ஓகேவா. ஆனா இங்க பாரு, ஆள் இருக்கே வச்சுக்கிட்டு போல, நான் சொல்றது கேளு. பிரேசில் வந்து நான் இவ்வளோ நேரம் நான் பிரேசிலுக்கு என்ன சொன்னேன்? பிரேசில் வந்து டிஃபென்ஸ் என்னதான் ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தேர் டிஃபென்ஸ் இஸ் வீக். ஒரு அட்டாக்குன்னு வரச்சுல, பிரேசிலோட அட்டாக்கிங் ப்ராவஸ்ல இருந்து எவனால கவுண்டர் அடிக்கிறதுக்கோ, இல்லைனா யூ ஹாவ் வினிஷியஸ், யூ ஹாவ் ரஃபீனியா, மேத்யூஸ், எல்லாமே ஓகே சூப்பர்.
ம். இந்த அட்டாக் வந்து அர்ஜென்டினா அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அர்ஜென்டினா will lose. இந்த அட்டாக் வந்து அர்ஜென்டினாவோட டிஃபென்ஸ்ல பண்ணா அர்ஜென்டினா will lose-ன்னு சொல்றியா? அர்ஜென்டினா will lose. ஏன் நான் அப்படி சொல்றேன், நான் சொல்றேன், நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்றேன். இவனுங்க வந்து பிரேசில் வந்து தே ஹாவ் அ குட் மிட்ஃபீல்டர் as well. நல்ல மிட்ஃபீல்டர் வச்சிருக்கானுங்க, ஹோல்ட் பண்ணுவானுங்க, அட்டாக்கும் பண்ணுவானுங்க. யாரு கேசமேரோவா? ஒன்லி திங் இஸ் கசிமியரோ இருக்கான். இனி ஆ, வந்து கேசமேரோ சரியான கொஞ்சம் ஃபார்ம்ல முன்னாடி இருக்கான்ல. வந்த ஏ கசிமியரோ வந்து டேங்க் ப்ரோ. அவனை வந்து நான் மிட்ஃபீல்டராகவே நான் எடுத்துக்க மாட்டேன். இஸ் அ டேங்க். ஆ, எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் மாதிரி தான் நீ வந்து கெசிமியரோ வைக்கணும். சரி. பட் நான் கெசிமியரோ வந்து நான் அதுக்காக நான் சொல்லலை. ம். நான் வந்து மிட்ஃபீல்டர் வந்து நான் யாருக்கு சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இரு, ப்ரூனோ கமாரஸ், சொல்றேன். ஐயோ, பக்கெட்டா. ப்ரூனோ கெமேரஸ் அவன் இருக்கான். ம். ஆ ப்ரூனோ ப்ரூனோ இருக்கான். ப்ரூனோ நீ விட்டுரு. ம். யூ ஹேவ் லூக்கஸ் பெக்கேட்டா. ம். லூக்கஸ் பெக்கேட்டா வந்து ஹீஸ் அ அவன் என்னதான் வந்து கான்ட்ரவர்ஷியலா போனாலும் ஹீஸ் ம். அ குட் மிட்ஃபீல்டர். அப்படியா? அண்ட் யூ ஹேவ் ப்ரூனோ ஹூ கேன் ஹோல்ட். நியூ கேசில் ஹி வாஸ் ஹோல்டிங். ஹி இஸ் அ அஹ், குட் மிட்ஃபீல்டர். இந்த இந்த மிட்ஃபீல்டு வந்து நல்ல மிட்ஃபீல்ட்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. இந்த மிட்ஃபீல்டு வந்து ரொம்ப மீடியாக்கரான மிட்ஃபீல்டு தான். பக்கேட்டா, சரியா? பக்கேட்டானால அவனுக்கு பிரேசிலியன் ஃபிளிங் அந்த இது இருக்கு, அவ்வளவுதான். இஸ் நாட் கிரேட் ஆஸ் அதர்ஸ் சே, சரியா? ஒண்ணு ப்ரோ பக்கேட்டா. ஹி கேன் ரன். அவன் ஆ, வந்து ஓடுவான். நீ வந்து இவர் ஒரு ஒரு வினிசியஸும் தான் த்ரீ ஓடுவான், மிட்ஃபீல்டர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரஃபீனி தான் ஓடுவான். இவர் என்னோட 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 ஐடியன் மிட்ஃபீல்டர் நான் உனக்கு சொல்றேனே. என்னோட ஐடியன் மிட்ஃபீல்டில் வந்து யூ வில் ஹாவ் ஒன் CDM like Busquets kind of one who can hold the midfield as well and who can play make. The other one should go for attack like De Bruyne or Iniesta. The other one should completely hold the rhythm of how each of the play works. நான் இந்த இந்த பிரேசில் மிட்ஃபீல்ட்னு எடுத்துக்கிட்டோம். ஏன் ஒரு டேங்க் உள்ள கெசிமியரோ இருக்கான். ஃபார்ம்ல இருக்கானோ இல்லையோ டேங்க் அடிப்பான். நீ வந்து வர்றத டீபால், ஹெட் டீபால், பண்ணுவான். சரியா? இங்க எங்களுக்கு டீபால் நான் சொல்லிட்டேன். சரி உனக்கு டீபால் வச்சுக்கோ. ம். அடுத்து ஒரு ஹோல் பண்ணி டீபால் கிடையாது. என்ன உனக்கு என்சோ உனக்கு என்சோ டீபால் கிடையாது. என்சோ நான் அதை சொல்ல என்சோ மாட்டேன். என்சோ என்சோவே நான் சொல்ல ஏ மாட்டேன். எதுக்கு சொல்ல எதுக்கு என்சோ மாட்டேன். சொல்ல மாட்டேன்? டிஃபரெண்ட் என்சோலாம் கிடையாது ப்ரோ. அவன் வந்து ஒரு ஹோல்டரா வேணா நான் என்சோவை சொல்லுவேன். ஹி கேன் ஹோல்டிங் தான் சொல்றேன். ஹோல்டிங் தான் ஆர்கஸ்ட்ரேட் த சொல்றேன். ஹோல்டிங் தான் சொல்றேன். ஹோல்டிங் தான் என்சோவை சொல்றியா? சரி ஹோல்டிங் வேணா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். டிஃபென்ஸுக்கு என்சோவை சொல்றியோன்னு நினைச்சிட்டேன். டிஃபென்ஸுக்கு தான் டீபால் இது ஒரு சொல்றேன். நான் டீபால் நான் டிஃபென்ஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபைன். நான் நெக்ஸ்ட் அதுக்கு தான் நான் அட்டாக். சொன்னேன். எனக்கு என்னைய கேட்டீங்கன்னா நான் டீபால் பிளேயிங் லெவல்ல இறக்க மாட்டேன். நான் பெரடஸ் தான் இறக்குவேன். பெரடஸையும் நான் டிஃபெண்டுக்கு சொல்ல மாட்டேன். பெரடஸ் எவ்வளவு தப்பு பண்ணுவான். சரி, சரி ஓகே. அடுத்து வா. கேமியோ அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட். மெக்காலிஸ்டர். மெக்காலிஸ்டர் அட்டாக்லாம் கிடையாது ப்ரோ. மெக்காலிஸ்டர் வந்து ஹோல்டிங். நீ என்சோவும் மெக்காலிஸ்டரும் கைண்ட் ஆஃப் சேம் பிலாசபி, கைண்ட் ஆஃப் சேம் பிளே. மெக்காலிஸ்டர் நீ ஒரு லிவர்பூல்ல. அட்டாக்குன்னு நீ போன இன்னொன்னு மெக்காலிஸ்டர் வந்து அர்ஜென்டினா வச்சு நீ பேசிட்டு இருக்க. மெக்காலிஸ்டர் வந்து லிவர்பூல்ல அட்டாக்கிங், சரியா? அந்த இன்னொருத்தன் இருப்பானே லிவர்பூல்ல. ரெண்டு ஷோபஸ்லாய். பேருமே அட்டாக்கிங். ரெண்டு பேருமே அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல தான் ஷோபஸ்லாய். ஆடிட்டு இருந்தாங்க. ஷோபஸ்லாய். சொபஸ்லாய் தான், சொபஸ்லாய் தான். சரி ஓகே. ஓகே ஃபைன். நீ வந்து சொபஸ்லாய். அர்ஜென்டினா நீ சொல்ற. நீ அர்ஜென்டினா. நானும் அர்ஜென்டினாக்கு நான் ஓகே நான் முட்டு கொடுக்குறேன். பட் ஐ பிலீவ் இஃப் நீ இவ்வளோ நேரம் நீ சொல்லிட்டு இருந்தது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா பிரேசில் வில் கோ இன். நீ இல்ல பிரேசில் வந்து நான் இப்பயுமே ஒரு பிரேசில் நல்ல நல்ல ஒரு டீம் தான் ஹோல்டிங். சொல்றேன். இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். நீ வந்து ஒரு பிளேயர் டு பிளேயர் வந்து இந்த பிளேயர் வந்து இதை பண்ணுவானுங்க அதனால பிரேசில் உள்ள வராது அர்ஜென்டினா உள்ள வரும்னா இவரு நான் இந்த இதுலயே நான் இங்கிலாண்டை உள்ள போட்டிருப்பேன். நான் அதான் சொல்றேன். இங்கிலாண்டையும் கம்பேர் பிரேசில் பண்ணச்சுல. பிரேசில் கேன் பீட் இங்கிலாந்து, பிரேசில் கேன் பீட் செனகல், பட் பிரேசில் கேன் பீட் அர்ஜென்டினா. ஏன்னா நீ அர்ஜென்டினா இருக்கிற வந்து லெவலு இந்த லெவல் வேற. நீ சரி ஓகே நீ வந்து சொல்ல முடியாது. பட் பார்ப்போம். ஃபைனல். ஃபைனல் தேர்ட் பிளேஸ் எங்க இருக்கு? தேர்ட் பிளேஸ் காமிக்காதா? தேர்ட் பிளேஸ் காட்டலையே. ஃபைனலை விடு, ஃபைனல் போடு. ஓகே ஃபைன். எஸ்பானியோல் வெர்சஸ் அர்ஜென்டினா. நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் சரி, முடிச்சிடலாம். தேர்ட் தேர்ட் பிளேஸ் முடிச்சிரு. பிளேஸ் முடிச்சிடலாம். பிரேசில் வெர்சஸ் பிரான்ஸ். பியூர் அட்டாக் பிரேசில் அண்ட் பிரான்ஸ். யார போவ? டஃப் தான். பியூர் அட்டாக். ரெண்டு பேரும் அட்டாக் 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 தான் இருப்பானுங்க. யார போற? ரெண்டு பேரும் ஃபாஸ்ட். பிரான்ஸ் என்னால வெளியே வைக்க முடியல எனக்கு.
ஸ்பெயினை பார்க்கும்போது பிரான்ஸ் ஓகேயா இருந்துச்சு. பிரான்ஸ் கம்மியா தான் தெரிஞ்சுச்சு. பிரேசில் கூட சைடுல நின்னு பார்க்கும்போது பிரான்ஸ் எனக்கு டம்மியா தெரியல. பிரான்ஸ் பெட்டரா தான் இருக்கு. பிரான்ஸ் தான் எனக்கு. பிரான்ஸ் தான் அப்போ. ம். ஓகே ஓகே, மூவிங் ஆன் டு த ஃபைனல். ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா, எஸ்பானியோல் வெர்சஸ் அர்ஜென்டினா. இது வந்து லமீன் ஏற்கனவே யமால் vs மெஸ்ஸி. நடந்திருக்க வேண்டிய மேட்ச். வேண்டியது கேன்சல் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு மேட்ச் எல் ஃபினலிசமாவா என்னமோ ஒன்று சொன்னானுங்கல்ல, ஃபினாலிசா. ஃபினாலிசிமாவா, ஃபினாலிசா என்னமோ ஒன்று. அதுல போராட வேண்டியவனுங்க, அதுலயே அடிச்சிருக்க வேண்டியவனுங்க, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்னாலயோ ஏதோ ஒரு ரீசன்னாலயோ நடக்கல. காட் vs இவனுங்க ஜீசஸ் இப்போ அப்படின்னு சொல்லலாமா? காட் vs ஜீசஸ். என்னது காட் காட் vs வெர்சஸ் ஜீசஸா? ஜீசஸ். ஆமா. தப்பு ப்ரோ, கான்ட்ரவர்ஷியலா போகுது. திங் இஸ் the guy who everyone aspires to be Messi, the guy who everyone compares Yamal to Messi. Yamal is going to meet his real father. ம். ஏலே இதுதான் தப்பா இருக்குடே. இதுதான் தப்பா இருக்கு. என்ன அசிங்கம். நான் கூட காட் ஜீசஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு. இல்ல ரியல் ஃபாதர்னா நீ வந்து அந்த மாதிரி நீ போக கூடாது. ரியல் ஃபாதர் இந்த சென்ஸ் இந்த பார்சலோனா ஜேர்னிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா வாட் பார்த்து வளர்ந்தது. எவ்ரி ஒன் கம்பேர்ஸ் லமின் டு பார்த்து இஸ் மெஸ்ஸி. வளர்ந்தது எல்லாமே மெஸ்ஸி. 19 ஷர்ட் நம்பரா இருக்கட்டும், 30 ஷர்ட் நம்பரா இருக்கட்டும், உள்ள வந்ததுல இருந்தே நான் மெஸ்ஸியோட லெகசி, மெஸ்ஸியை பார்க்கணும் அந்த மாதிரியே சொல்லிட்டு அவன் லைக் அதுல இருந்தே அவன் க்ரூ அப் ஆனதா இருக்கட்டும். த ஹவு ஹி ப்ரோக் இன் டு த சீன், யங் ஏஜ் மெஸ்ஸி அவ்வளோ யங் இல்லை, பட் ஸ்டில் லாமாசியால இருந்து அந்த மாதிரி ஒரு விங்கர், ஸ்டில் அந்த ஒரு ரைட் விங்ல வந்து ப்ளே பண்றது வந்துட்டு யமால் இஸ் in a shadow of Messi. Still, Yamal is going to be in the shadow of Messi. He is going to be in the He coming will be. years. He will be always. till something changes. If ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா people will be comparing. No, comparing ஆகாது. People would அர்ஜென்டினா ஸ்பெயினோட ஸ்பெயினோட பிளேயிங் 11 சொல்லவே இல்லையே. அது வந்து எனக்கே தெரியும் ஸ்பெயின் ஃபைனல் வர போகுது, அதனால தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லாம இருந்தேன். ஏன்னா அண்ணன் வந்து ஸ்பெயினுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் இந்த வருஷம், ஓகேவா. ஸ்பெயின்ல வந்து பெரிய ஒரு டவுட் என்ன தெரியுமா, ஹூஸ் கோயிங் டு பி த ஸ்டார்டிங் கோல் கீப்பர்? யாரையுமே சொல்ல முடியாது உனக்கு. இவன் இருக்கான், ராயா இருக்கான், டேவிட் ராயா, அர்சனலுக்கு சூப்பரா விளாடுறான். உனாய் சிமியோன் என்னதான் பண்ணாலும் அவனை தான் ஸ்டார்ட் பண்ண போறானு, அதுவும் தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு ஜோவா கார்சியா. சிமோன் தான் ஸ்பெயின்னாலே சிமோன் தான். அப்படிங்கும்போது ஸ்பெயின்ல வந்து ஜோன் கார்சியாவும் இருக்கான், பார்சாக்கு சூப்பரா விளையாடுறான் இப்போ வரைக்கும். பார்சா வந்து கப்பு வின் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஜான் கார்சியா தான். பட் தேர்ட்லாம் ஜான் ராயா தான் தேர்டாங்க. ராயாலாம் சூப்பரா பண்றான். பட் ஃபைன். ராயா செகண்ட். லூயிஸ் வந்து அவன் என்னன்னு தெரியல எனக்கு, பட் ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் ரைட் பேக் வந்து அவங்களுக்கு யாரு? ரைட் பேக் ஒருத்தன் தான், குக்குரேலா. ரைட் பேக் லெஃப்ட் பேக் தான குக்குரேலா. லெஃப்ட் பேக் குக்குரேலா. ரைட் பேக் வந்து லொரண்டே. ரைட் பேக் யாரு? இவனதும் இவனே இருக்கான், எடுக்கல. பெட்ரோ போறவன் இருக்கான். பெட்ரோ போரோ எடுப்பானுங்களே, பெட்ரோ போரோ தான் விளாடுவான், லொரண்டே எல்லாம் எடுக்க மாட்டானுங்க. அப்படி இல்லை, நான் இன்னொன்னு சொல்லவா, குக்குரேயாவை மேபி தே வில் சேஞ்ச் இட் டு ரைட் பேக் அண்ட் மேக் கிரிமால்டோ அஸ் லெஃப்ட் பேக். கிரிமால்டோ நல்லா விளாண்டுட்டு இருக்கான் இந்த வருஷம். இந்த வருஷம் இல்ல, ரைட் லெக் தெரியுமா உனக்கு? அவனோட ரைட் லெக் கூட எனக்கு அவன் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். அவனை ரைட்ல போட்டு தோத்துரும் ஸ்பெயின், கண்டிப்பா சொல்றேன். சரி ஓகே, சரி, மேபி கிரிமால்டோ வில் பிளே அஸ் ரைட், இல்லனா பெட்ரோ போரோ இஸ் ஃபைன். பெட்ரோ போரோ ஓகே. சிபி ரெண்டு குபார்சியும் இந்த யார் இருக்கா, லப்போர்ட்டே. ஈவன் எரிகார்சியா இருக்கான். எரிகார்சியா வில் பி பேக்கப். நீ வந்து லப்போர்ட்டே நல்லா விளையாடாத பட்சத்துல எரிகார்சியா உள்ள இறக்கிடுவானுங்க. ஸ்டில் நான் ஏன் நல்ல டிஃபென்ஸே கிடையாது ஸ்பெயினுக்கு, டிஃபென்ஸ் இஸ் ஷிட். ஆனா அதுக்கு மேல வர்ற மிட்ஃபீல்டர்ல இருந்து தே ஹேவ் அ குட் மிட்ஃபீல்டர்ஸ். இரு நான் இதுக்கு வரேனே, ஒரு நிமிஷம் இரு. ரொட்ரி வந்து ஒரு சென்டர்ல நின்றுவான், ஓகேவா.
அதனாலயே அவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு 2 கேவலமான மிட்ஃபீல்ட் டிஃபெண்டரா இருந்தாலும் ரொட்ரி கேன் சேவ். ஹி அதான் கேன் டேக் சேம் கேர் ஆஃப் டேங்க் ஒன் as a சிபி. சேம் டேங்க் டேங்க். அதேதான். பெட்ரி. இரு இன்னொன்னு நான் வந்து ஸ்பெயினுக்கு எடுக்கிறேன். ஸ்பெயின் ஃபேபியன் எடுக்கிறேன். ரூயிஸா கேவியா? ஃபேபியன் ரூயிஸ். ஃபேபியன் ரூயிஸ். எனக்கு ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் பெட்ரி. ம் ஓகே. இவனெல்லாம் எடுக்க மாட்டானுங்க. ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் பெட்ரி பக்கா. ரொட்ரி இஸ் கோயிங் டு பிளே அஸ் அ சிடிஎம். இவனுங்க வந்து சரி. செட்டு, இது மாற்றமே கிடையாது, உட்கார வச்சிருவானுங்க. பெட்ரி ஏதாவது இன்ஜுரி ஆனானோ இல்லனா இவன் ரூயிஸ் இன்ஜுரி ஆனாலோ ஓல்மோ எடுத்துட்டு வருவானுங்க. ஆரல்ஸ் ஓல்மோ வில் பி அ பேக்கப். சரி. லெஃப்ட் விங் நீக்கோ. ம் நிக்கோ வில்லியம்ஸ். ரைட் விங் பெருமாள். லமீன் எம்மால். ம் சென்டர். சென்டர் தான் டவுட்டு. ஒயர்சபாலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபெரண்டோரஸா இருக்கலாம். இது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு மேனேஜருக்கே தெரியாது யாரை போடுவான்னு சொல்லிட்டு. ம். அவனோட மூடை பொறுத்து ஒன்று ஒயர்சபால் வரலாம், அப்படி இல்லைன்னா ஃபெரண்டோரஸ் வரலாம். ஃபெரண்டோரஸ் வந்து ஹீஸ் நாட் அ பியூர் ஸ்ட்ரைக்கர் அண்ட் இஸ் நாட் அ பியூர் மிட்ஃபீல்டர். அவனுக்கு வந்து திடீர்னு அடிப்பான், திடீர்னு அடிக்க மாட்டான். பிளேயிங் 11 பார்த்தா ம். ஃபைனல்ல ஜெயிக்கிற மாதிரிலாம் இல்ல. ஃபைனலுக்கு வர மாதிரி இருக்காங்க. அதுல ஃபைனல்ல ஜெயிக்கிற அளவுக்குலாம் தான் இல்ல. நீ தப்பு பண்ற. அதுலதான் நீ தப்பு பண்ற. ஏன் வந்து ஸ்பெயின் வின் பண்ணணும் நான் சொல்றேன்னா, எவ்ரி ஒன் ஹியர் ஹாவ் ஒன் காமன் பிலாசபி, ஹோல்டிங். சரி. பாலை கொடுக்க மாட்டானுங்க. நீ வந்து இவனை விட்டுரு, விங்க 2 பேரையும் விட்டுரு, மிச்சம் உள்ள எல்லா பிளேயரையும் எடுத்துக்கோங்க, பாலை கொடுக்க மாட்டானுங்க. த ஒன்லி திங் தட் தே வில் ஹாவ் இஸ் இஃப் யூ லூஸ் த பால், ஃபைட் ஃபார் த பால். நீ பாலை நீ விட்டானுங்க அப்படின்னா பாலை எடுத்துருவானுங்க. பாலை எடுத்துட்ட அப்படின்னா நீ என்னதான் நீ வந்து போராடினாலும் பாலை ஒன்று திரும்பி எடுக்க முடியாது. பாஸ் அடிப்பானுங்க. ரொட்ரி எல்லாம் ரெக்கார்டு வச்சிருப்பான் பாஸ் பண்றதுக்கு பெப்புக்கு கீழே. பெட்ரியும் சொல்ல வேண்டாம், பெட்ரி அப்போ அப்போ உள்ள பாஸ் கொடுப்பான், பக்காவா பாஸ் கொடுப்பான். நீ அந்த 2 பேருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யூ ஹேவ் another பட் person which is Fabian Lewis, who's a engine. ஓடிக்கிட்டே இருப்பான், ஓடினே இருப்பேன் அப்படின்மா. சரி. பட் வி ஹேவ் மெஸ்ஸி. இது வந்து நான் ட்ரா. இது வந்து உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஃபைனல்ல இந்த 2 பேரும் மீட் பண்ணானுங்கன்னா அப்போ வில் ஹேவ் another செஷன். அப்போ பேசலாம். ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு நான் இப்போ விட்டு கொடுக்க ஸ்பெயின் மாட்டேன் ஸ்பெயினை. இங்க பாரு, எனக்கு எனக்கு நான் அர்ஜென்டினா தான். நீ பாறேன் இல்ல இல்ல நான். நான் என்ன ம், சொல்றேன்னா எனக்கு இப்போ சொல்லு. ஸ்பெயின் 11ஓட பார்த்துட்டு இதோட செமிஃபைனல் பிரான்ஸ் கூட தானே ம், ஆடினாங்க. எனக்கு பிரான்ஸ் மேட்ச் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா. ஒருவேளை பிரான்ஸ் வரைய வாய்ப்பு இருக்கான்னு டவுட்டா இருக்கு சொல்ல ஸ்பெயினோட முடியாது. பிளேயிங் 11 பார்த்துட்டு. நான் சொல்றேன்ல, ஏன்னா இல்ல நான் என்ன ஃபேக்டர்ல எல்லாமே. கொடுத்தேன்னா ஹோல்டிங் வாசஸ் ஸ்பீடு. ம், ஹோல்ட் பண்ணுவாங்க ஸ்பீடு. ம், ஹோல்ட் வாசஸ் ஸ்பீட்ல ஆப்வியஸ்லி ஹோல்டிங் தான் ஜெயிக்கும் அப்படிங்கும் போது தான் கொடுத்தேன். ம். ஆனா இங்க ஹோல்டு கரெக்ட். பண்றதுக்கு மிட் இருக்கு. டிஃபென்ஸ் ரொம்ப குப்பையா இருக்கும்போது ம். ஒரு சின்ன மிஸ்டேக் தாண்டி போனாலும் முடிஞ்சிருவானுங்க போலயே. டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஏன் நீ இப்படி சொன்ன? நீ ஏன் அப்படி நினைக்கிற டிஃபென்ஸுக்கு? ஏன்னா டிஃபென்ஸுக்கு உனக்கு ஏன்னா வந்து நீ நான் குபராசியும் நான் சொல்றேன். இந்த இன்னொரு சிபி இருக்கான்ல. குபார்சி வந்து குபார்சி, லப்போர்ட்டா, எரிக் கார்சியா 3 பேருமே பார்சாக்கும் விளையாண்டுருக்கானுங்க. எய்தர் பார்சா சரி ஆர் மேன் சிட்டி ஆர் போத். இங்க பாரு 3 the பேருக்குமே strikers தெரியும் they how. will be facing in semi-final and in final if they are selected na எம்பாப்பே, தம்பி, டெம்பேலே. எம்பாப்பே வெயிட் வந்து பண்ணு என்னது? டெம்பேலே, குபார்சிய ஒலிசே எம்பாப்பே தூக்கி பாக்கெட்ல வச்சான், மறந்துட்டியா? ஒலிசே ஒலிசே ம், if they are coming to final ஜூலியன் ஆல்வரஸ், மார்டினஸ், மெஸ்ஸி. ம். ட்ராப் மைக் ட்ராப். நீ நம்ம பார்ப்போம். பட் எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஸ்பெயின் வில் கெட் தி கப் திஸ் டைம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் பதிவு பண்ணி ஆகணும். நான் ஸ்பெயின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபீஃபா லூசு பையன் வந்து ஸ்பெயின்னு ப்ரெடிக்ட் பண்ணான். நான் அதுக்கு முன்னாடியே ஸ்பெயின்னு சொல்லிட்டேன். அதுக்காக அவன் ப்ரெடிக்ட் பண்ணாங்கிறதுக்காக நான் ஸ்பெயின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவனா வந்துடக்கூடாது. சரி ஓகேவா? ஆக்சுவலா நிறைய பேர் இந்த வாட்டி ஸ்பெயின் தான் ஸ்பெயின். ப்ரெடிக்ட் பண்றாங்க. நீ நீ ஃபிஃபா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் நிறைய பேர் ஸ்பெயின் தான் சொல்றாங்க.
ஆனா ஸ்பெயின். ஏன்னா குட் ரீசன் ப்ரோ, குட் ரீசன். ஏன்னா விளையாடுறவனுங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க, ஹோல்டிங்கா இருக்கானுங்க. எவ்ரி ஒன் இஸ் இன் தேர் குட் ஃபார்ம். லைக் லமீன் யமால் சூப்பர் ரன்ல போயிட்டு இருக்கான். பெட்ரி ஜென்ரேஷனல். ரொட்ரி நல்ல ஃபார்ம், எப்பவுமே நல்ல விளையாண்டுட்டு தான் இருப்பான். டிஃபெண்டர்ஸ் ஆர் குட். நீகோ வில்லியம்ஸ் இஸ் குட். லைக் பக்கா. லைக் இது வந்து நான் ஹவு ஐ வில் கம்பேர் ஸ்பெயின்னா, போன வருஷம் அர்ஜென்டினா, போன வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா இஸ் ஈக்குவல் டு திஸ் இயர் ஸ்பெயின். யூ ஹாவ் குட் டேலண்ட், யூ ஹாவ் குட் டீம். சம் உனக்கு வந்து அவ்வளோ இவனுங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கங்கிற மாதிரி உனக்கு டவுட் இருந்தாலும் தே ஹாவ் அ குட் டீம். இஃப் தே ஒர்க் அஸ் அ யூனிட் தேல் வின். போன வருஷம் போன நான் அதான் சொல்றேன், வேர்ல்ட் கப் போன அர்ஜென்டினாக்கு அர்ஜென்டினா நடந்த மாதிரி மாதிரியே. பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீ சொல்ற. போன அர்ஜென்டினா மாதிரி ம். பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த வருஷம் அர்ஜென்டினா போன வருஷம் அர்ஜென்டினாவோட நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். புரியுதா? ம். ஓகே, பார்ப்போம். சொல்றேன். ஆர்சிபி We'll see. ஆர்சிபி வாண்ட்